இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். என்டிஏ கூட்டணிக்கு வருவார்கள் அப்படின்லாம் ரொம்ப பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தேமுதிக இன்றைக்கு திமுகவோட கூட்டணி அமைத்திருக்கிறது. என்ன நடந்திருக்கிறது அது பின்னணியில்? ஸ்டாலின் பெரிய ஒரு ராஜதந்திரி அப்படின்னு இப்போ எல்லாருமே நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. நிறைய கட்சிகளை உள்ள எடுத்துட்டார், ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. பிரேமலதாவை ஈர்ப்பதும் தேமுதிக கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதும் ஒரு பெரிய ராஜதந்திரமா? அந்த அளவுக்கு தேமுதிக மிகப்பெரிய கட்சியா? அதாவது சரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பர்செப்ஷனை, ஒரு தோற்றத்தை நிமிர்த்துவதற்கு பிரேமலதா பயன்பட்டு இருக்கிறார். என்னன்னா, காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில் முரண்பாடு முற்றிக்கொண்டே வருகிறது. இப்போ சென்னைக்கு வந்த KC வேணுகோபால் ஸ்டாலினை சந்திக்கணும் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கார், கொடுக்கல. அதுக்கு காரணம் என்ன? ஸ்டாலின் இந்தியா டுடே கான்க்ளேவில் கூட்டணி ஆட்சி தமிழகத்துக்கு ஒத்து வராதுன்னு சொன்னதற்கு பிறகும் பிரவீன் சக்கரவர்த்தியும் இவர் மாணிக்கம் தாக்கூரும் மிக கடுமையாக எதிர்வினையாற்றினார்கள். தமிழ்நாடு முதல்வர், திமுகவுடைய தலைவர், தமிழகத்தில் இருக்கிற அவர்கள் கூட்டணியின் தலைவர், அவரே சொன்னதற்கு பிறகும் இவங்க இந்த மாதிரி பேசியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது திமுகவுடைய கருத்தாக இருந்தது. அப்படி நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் காங்கிரஸுடன் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு மெசேஜை டிஎம்கே தரப்பில் கூறினார்கள். உடனே அறிவாலயத்தின் அணுக்க நண்பரான செல்வ பெருந்தகை அவர்கள் அந்த மெசேஜோட மல்லிகார்ஜுன கார்கேயை பெங்களூரில் சந்தித்து இந்த 2 பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்னு வேண்டுகோள் விடுத்தார். அதோடு மட்டுமில்லை, அவர் வெளியில் செய்தியாளர்களை சந்திக்கிற போதே மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மல்லிகார்ஜுன கார்கேயிடம் விவாதித்தேன் அப்படின்னு சொன்னார். இது என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவங்க எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்களோ அதை காட்டிலும் தரம் தாழ்ந்து ரொம்ப மோசமான விமர்சனத்தை தளபதி எம்எல்ஏவும் ராஜகண்ணப்பன் அவரும், அதாவது அமைச்சர் ராஜகண்ணப்பனும் வைத்திருக்கிறார். அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி காங்கிரஸ் மாநில தலைவர் ஸ்டாலினை சந்தித்து எந்த வேண்டுகோளும் விடுக்கவில்லை. ஆனால் தன்னுடைய கட்சி எம்பிக்கள் மீதும் தன்னுடைய கட்சியினுடைய ஒரு டேட்டா அனலிஸ்ட் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஸ்டாலினுக்காக தூது போனார் காங்கிரஸ் தலைவர். இது நடந்தது. இப்படிலாம் வேண்டுகோள் விடுத்தும் ஒரு மெசேஜை பாஸ் பண்ணி எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இதுக்கு மத்தியில் தான் KC வேணுகோபாலை சந்திக்க மாட்டேன் என்று ஸ்டாலின் கூறினார். ஸோ ஒரு முற்றிக்கொண்டே வருகிறது. அவங்க 2 பேரும் ராகுல் சொல்லித்தான் பேசுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி பரவலான ஒரு தாக்கூரே சொல்றாரு. நாங்க சொல்லிட்டோம், நாங்க என்னுடைய ஆட்சியில பங்கு வேணும்னு நாங்க கேட்கிறோன்றது தலைமைக்கு தெரியும். அது மாணிக்கம் தாக்கூர் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். இன்னொன்று, ராகுல் சொல்லாமல் மாணிக்கம் தாக்கூரோ பிரவீன் சக்கரவர்த்தியோ பேச போகிறது. பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாக்கூரும் ரொம்ப ஒரு நிழல் மாதிரி. பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன டேட்டாஸ், அவர் கொடுத்த டேட்டாஸ் அடிப்படையில் தான் பீகார் எலெக்ஷன் அப்போ வாக்கு திருட்டுங்கிற இஷ்யூவே கையில் எடுத்தார் ராகுல் காந்தி. அந்த அளவுக்கு க்ளோஸ். அப்படிங்கிறப்ப இவ்வளோ தூரம் நடக்கலை. ஸோ 2 பேருக்கும் நிலைமை முற்றிக்கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கடந்த காலத்தில் என்டிஏவுக்கு எதிராக என்னென்ன பேசப்பட்டதோ, என்னென்ன விமர்சனங்கள் வைக்கப்பட்டதோ, அது எல்லாம் இப்போ டிஎம்கே கூட்டணிக்கு எதிராக பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, டிஎம்கே கூட்டணி கலகலத்து விட்டது. இப்போ முன்னால் சொல்லுவாங்கள்ல, சரி சார், ஒரே கூட்டணிக்குள்ளே வந்தாலும் ஏடிஎம்கேயும் பிஜேபி தொண்டர்கள் ஜெல்லாவாங்களா அப்படின்னு. இப்போது டிஎம்கேயும் காங்கிரஸ் தொண்டர்களும் ஜெல்லாவார்களா? நாளைக்கு ஒருவேளை கூட்டணியே வந்தாலும் ஜெல்லாவாங்களா? இப்படி கடந்த காலத்தில் என்டிஏ பற்றி நீங்கள் என்னென்ன பேசுனீங்க திரும்ப ரீகால் பண்ணுங்கள். அது எல்லாம் இப்போது டிஎம்கே கூட்டணிக்கு பொருந்தும். அதே போல் என்டிஏ கூட்டணியை பொறுத்தளவில் பேசுகிறப்போ அடுத்து பிரேமலதா வருவாங்களா, இல்லாட்டி ராம்தாஸ் உள்ளே வருவாரா, இவர் கிருஷ்ணசாமி உள்ளே வருவாரா? இப்போ மார்ச் மாதம் பிரைம் மினிஸ்டர் வர்றப்போ மேடையில் புதிதாக எந்த தலைவர்கள் இருப்பாங்க? இது இன்னொரு பக்கம் டிஎம்கே சைடு ஒருவேளை காங்கிரஸ் போயிருமா?
ராம்தாஸ் உள்ள வந்தால் விசிகா போயிருமா? ஸோ டிஎம்கே சைடில் எந்த கட்சி போக போகுதுங்கிறத பற்றி பேச்சு, என்டிஏவை பற்றி பேசுகிற போது எந்த கட்சி வரப்போகிறது என்று பேச்சு, எல்லாமே மொத்த டைமென்ஷனே மாறிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸை சரி கட்டணும், காங்கிரஸுக்கு ஒரு வார்னிங் கொடுத்த மாதிரியும் இருக்கணும். அதே நேரத்தில் சரிந்து கொண்டு இருக்கிற தோற்றம், அந்த இமேஜ், அதை கொஞ்சமாவது அப்படி தூக்கி நிறுத்தணும். அதுக்கு பிரேமலதாவை ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார், தேமுதிகவை அனுமதித்திருக்கிறார். நமக்கு இருக்கிற கேள்வி, பிரேமலதாவை அனுமதித்த ஸ்டாலின் ஏன் ராமதாஸ் அனுமதிக்கல? யோசிச்சு பாருங்க. ஏன்னா ராமதாஸ் உள்ள வந்தார், விசிகா வெளியில போயிடும். இப்ப பிரேமலதாவை அவங்க அலோவ் பண்ணியிருக்கிறது பெர்செப்ஷன் கேமுக்காக, ஒரு தோற்றத்தை உருவாக்க. ஸோ தோற்றத்தை உருவாக்குறதுக்கு பிரேமலதா பயன்படுவாங்க. இப்போ ராம்தாஸ் வந்தார்னா உள்ள அவர் வருகிற போது வெளியில் ஒரு கட்சி போயிருமே. இவங்க என்ன பெர்செப்ஷன் கேமை உருவாக்க நினைக்கிறாங்க? எங்கள் கூட்டத்தில் நிறையா கட்சி வந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இப்போ ராம்தாஸை கொண்டு வந்தால் விசிகா வெளியில் போன செய்தி தான் பெருசாக பேசப்படும். அப்போ இவங்களுடைய நோக்கம் நிறைவேறாது. அதனால்தான் 2 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறப்போ நீங்கள் ஆர்சியெல்லாம் தாண்டி கடைசியில் பிரேமலதாவுக்கு ஓகே ஆகுது. ஆனால் ராம்தாஸ் இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்காரு. என்ன காரணம்? ஜஸ்ட் ஒரு பெர்செப்ஷன் கேமுக்காக இடையில ஒரு சரி கட்டுகிற முயற்சி. சரி, இது எந்த அளவுக்கு பிரேமலதாவுக்கோ இல்லாவிட்டால் திமுகவுக்கோ பயனுள்ளதாக இருக்கும், அதையும் நம்ம பார்ப்போம். தேமுதிகவுக்குன்னு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு, ஒரு லெகசி இருக்கு. அது எப்போதுமே தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணியை மாற்றும். தொடர்ந்து 2 தேர்தலில் ஒரே கூட்டணியில் இருந்ததே கிடையாது. 2016 மக்கள் நல கூட்டணி, 2019 என்டிஏ, 2021 அமமுகவுடன் கூட்டணி, 2024 அதிமுகவுடன் கூட்டணி, தற்போது டிஎம்கேயுடன் கூட்டணி. அவ்வளோ டிமாண்ட் இருக்கா சார் தேமுதிக? டிமாண்ட் இல்லை. டிமாண்ட் இல்லாதனால தான் அவங்க மாற்றிக்கிட்டே போகிறாங்க, மாறிக்கிட்டே இருக்காங்க. இல்லை பேசுறாங்க, இவங்க இந்த சைடும் பேசுகிறாங்கன்றாங்க, அந்த சைடும் பேசுகிறாங்கன்றாங்கன்னா அப்போ ஆக்சுவலாக என்னன்னா டிமாண்ட் இல்லைங்கிறனால தான் மாறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ஹைட்டு என்னங்கிறது கூட்டணி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் அந்த கூட்டணிக்கு தெரிஞ்சு போகுது. ஸோ தொடர்ந்து அந்த கூட்டணியில் இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலை, அதனால தான் இடம் மாறிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நரிக்குறவர்கள் இடந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னா ஏதோ நரிக்குறவர்களுக்கு பெரிய டிமாண்ட் இருக்கிறதால அர்த்தம் இல்லை. இருக்கிறதுக்கு அவர்களுக்கு இடமில்லை, ஏதோ ஒரு தேடல் போய்கொண்டே இருக்கிறார்கள். அதே போலத்தான் இவங்களுக்கு ஏதோ ஒன்று முகாம் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போ அவர்களுடைய என்ன தேடல் பூர்த்தி ஆயிருக்கு இந்த கூட்டணி மூலம்? அது சொல்கிறேன். அதுக்கு இடையில ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும். 2016 இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்கிற தேர்தலில் தேமுதிக எந்த கூட்டணியில் இருந்ததோ அந்த கூட்டணி இதுவரைக்கும் ஜெயித்ததே கிடையாது. 2016 இப்போ வரைக்கும் தேமுதிக இடம்பெற்ற கூட்டணி ஜெயித்ததே கிடையாது. இந்த முறை அவர்கள் திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அப்போது திமுக நினச்சா பாவமாக இருக்கு. அதாவது ரொம்ப முன்னால் நான் சொல்கிறேன் 90s, அப்போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு கட்சியை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தார். சிவாஜி கணேசனுக்கு அப்போது அந்த காலத்தில் ஒரு மதிப்பீடு தமிழ்நாடு முழுக்க, இவர் ராசி இல்லாதவர், இவரோட கூட்டணி வச்சா கட்சி தோற்று போகும். அந்த டயத்தில் கலைஞர் கூட்டணி வைத்தார். அப்போ நான் மதுரையில் இருக்கேன். மதுரையில் அப்போ சின்ன பையன் நான். அப்போது எங்கள் வீட்டு பக்கம்தான் மதுரையுடைய தலைமை தபால் நிலையம், வடக்கு வெளி வீதி கடைசியில் வரும். அன்றைக்கி ஒன்று காலையில் போகிறேன், ஏகப்பட்ட கூட்டம், எல்லாரும் டிஎம்கே கொடி கட்டிக்கிட்டு சைக்கிள் அதுலேயும் அப்படியே அந்த ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் முழுக்க குவியிறாங்க. அன்றைக்கி டெலகிராம் உண்டு, தந்தின்னு. என்னடான்னு பார்த்தா எல்லாரும் அறிவாலயத்துக்கு தந்தி அடிக்கிறாங்க. தயவு செய்து தலைவா, காசு கொடுத்தாவது சிவாஜியை வேண்டாம் என்று கலற்றி விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கில் தந்தி கொடுக்குறாங்க. பட் அடுத்த நாள் முரசொல்ல கலைஞர் உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதினார்.
உடன்பிறப்பே, மூட நம்பிக்கையில் நம்பிக்கை வைத்திடலாமா அப்படின்னு அவர் கேட்டார். ஆனால் கடைசியில் இந்த மூட நம்பிக்கை வென்றது. படுமோசமான தோல்வியை திமுக சந்தித்தது. அதே போல் இப்போ உண்மையில் சொல்கிறேன், பிரேமலதா அங்கே அகாமடேட் ஆனதில் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ரிலீவ்டாக ஃபீல் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருவர் இன்னைக்கு மத்தியானம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ நான் கேட்குறேன், என்னங்க பிரேமலதா அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு. நல்ல வேலை சார், ராஜ்யசபா சீட்டு ஒரு சீட்டு மிச்சம் சார் அப்படின்னார். யாரும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. சரி, அவருக்கு என்ன தேடல்னு நீங்கள் கேட்டீங்க. பிரேமலதாவின் தேடலை நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. நான் முன்னாலேயே சில காணொலிகளில் சொல்லியிருக்கேன். ரொம்ப முக்கியமான தலைவர் என்கிட்ட சொன்னது, சார் அவங்க இத்தனை தொகுதி கூடுதலாக கேட்குறாங்க அப்படின்னா பேசி நம்ம செட்டில் பண்ணலாம், இல்லை ராஜ்யசபா சீட்டு அப்படின்னா அதில் பிரச்சனையே இல்லை. ஏன்னா 2025 ஜூன் 1ஆம் தேதி அதிமுக ஒரு அறிக்கையின் மூலம் 2026 வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு சீட் நாங்கள் ஒதுக்குவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அறிக்கையிலே கீழே இது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சம்மதத்துடன் இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறதுன்னு இருக்கு. இதுக்கு மேலே என்ன உத்தரவாதம் தர முடியும்? அதுலேயும் பிரச்சனை இல்லை. அதை தாண்டி அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒன்று அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப அதிகப்படியாக இருக்குது. அப்படியெல்லாம் இது பண்ணி இவங்களை அகாமடேட் பண்ணணும் எந்த அவசியமும் இருக்கிறதா நாங்கள் ஃபீல் பண்ணலை. அதனால் அவங்க பாதையை தீர்மானிச்சுக்கிட்டோம். அவங்க கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், தொண்டர்கள் எல்லாருமே இந்த கூட்டணியை விரும்புறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க நீங்க பதிவு செய்யறத பார்க்கிறோம். நீங்க அவங்க அவ்வளவு விரும்பினால் ஏன் இடையில அவங்க ஏடிஎம்கேயோட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க? உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு உள் தகவல் ஒன்று சொல்றேன். பிரேமலதா அவர்களிடம் நீங்கள் உங்கள் பாதையை பார்த்துக்கங்க, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை எங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. சில தொகுதிகள் இவ்வளவு தொகுதி கொடுப்போம், ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி உறுதி, இந்த ரெண்டும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம். இதுக்கு மேலே வேறு 3வது விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குறத எங்களால் பூர்த்தி செய்ய முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்பே கூறிவிட்டார். சொல்லிட்டு உங்களுக்கு வாழ்த்துகள், நீங்கள் எந்த பாதையை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம்னு எப்பயோ சொல்லிட்டாங்க. நம்ம அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதா இது எல்லாம் மீடியா கிரியேஷன்ஸ். உள்ளே என்னன்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால கிட்டத்தட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எப்போவோ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாலேயே அவங்க பிரேமலதாவுக்கான கதவை சாத்திட்டாங்க. அதாவது சொல்ல வேண்டியது சொல்லிட்டாங்க. அதுக்கு இடையில ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய வேலையை பிரேமலதா அவர்கள் மேற்கொண்டார்கள். இப்போ குடியரசு தினத்தப்போ கவர்னர் விருந்து கொடுத்தார். அல்ல திமுக ஆதரவு கட்சிகள் கூட்டணியில் யாரும் வரல, இவங்க மட்டும் வந்தாங்க. அதாவது சுதீஷ் வந்துட்டு போனார். அதே போல் ஈஷா யோகா மையத்துக்கு அவங்க போனாங்க. அது ரெகுலராக போகக்கூடியது. அங்கே எஸ்பி வேலுமணியும் வந்திருந்தார். உடனே அதை வச்சுட்டு ஒரு டாக்ஸை மீடியாவில் ஆஹா ஓஹோன்னு கிரியேட் பண்ணாங்க. இப்படியே சும்மா ஒரு தோற்றத்தை அவங்க செயற்கையாக உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஏடிஎம்கே சைடில் சொல்ல வேண்டிய செய்தி என்றைக்கோ சொல்லிவிட்டார். அதனால இப்போ அவங்க போனது அப்படிங்கிறது அதிமுக தரப்புக்கு அதிர்ச்சியாகவும் இல்லை, ஆச்சரியமாகவும் இல்லை. ஒரு விதத்தில் நிம்மதி, அவ்வளோதான். இப்போ என்னன்னா, இப்போ இதனுடைய ஆஃப் ஷூட் காங்கிரஸ் என்ன திடீர்னு இந்த டயத்தில் தேமுதிகவுக்கு ஸ்டாலின் ஏன் சிக்னல் கொடுக்கணும்? ஸ்டாலின் தேமுதிகவை ஏன் அகாமடேட் பண்ணணும்? இன்னும் கூட வெயிட் பண்ண வச்சிருக்கலாம். அவங்க காத்திருக்க தயார். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுவோம்னு சொல்லிட்டால் தேர்தலுக்கு முதல் நாள் வரை கூட பிரேமலதா காத்திருப்பார். அதுக்காக அவர் கவலைப்பட போகிறதே இல்லை. ஏன்னா 2019 என்டிஏ கூட்டணியில் இடம்பெறுவதற்காக கையெழுத்து போடுவதற்கு அந்த ஹோட்டலில் பிரேமலதாவும் சுதீஷும் இருக்கிற அதே ரியல் டயத்தில் சில நிர்வாகிகளை துரைமுருகன்ட்ட அனுப்பிச்சு நாங்கள் உங்கள் கூட்டணியில் வரலாமான்னு பேசிட்டு இருந்தாங்க. இதை துரைமுருகன் பச்சையாக மீடியாவுக்கு போட்டு கொடுத்தாரு. இந்த மாதிரி உடனே அவங்க தலை தெரிச்சுட்டு ஓடினாங்க தெரியுமா? அதாவது கையெழுத்து போடுகிற சமயத்தில் கூட இன்னொரு கட்சியுடன் பேரம் பேசிய கட்சி தேமுதிக. அந்த அளவுக்கு ஒரு அன்எத்திக்கல் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதனால அந்த கட்சி என்டிஏவில் இடம்பெறாது, என்டிஏவுக்கு நிம்மதி. ஆனால்
இதை வந்து ஸ்டாலின் ஏன் இப்போ கையாளுறாரு? இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், விவரிச்சேன். காங்கிரஸுக்கும் ஒரு செக் வச்சிருக்காரு. டிஎம்கேக்கும் இடையில ஒரு செக். இப்போ அந்த தோற்றத்துக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒன்று இருக்கு. ரெண்டாவது, இப்போ பிரேமலதா உள்ள வந்துட்டனால இப்போ தேமுதிகவுக்கு ஏதாவது கொடுத்தாகணும்ல சீட்ஸு. அப்போது காங்கிரஸ் இன்னும் கராராக இருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் காங்கிரஸ் ஏறி பாடினாங்கல்ல, ஸ்டாலின் சொன்னதுக்கப்புறம் கண்டபடி பேசினாங்கல்ல. இப்போது காங்கிரஸை அவமானப்படுத்துவதற்கு ஸ்டாலின் தயாராகி கொண்டிருக்கிறார். இல்லைங்க, போன தடவை உங்களுக்கு 25 சீட்டு கொடுத்தோம், அப்போது தேமுதிக இல்லைங்க, இப்போ தேமுதிக வந்திருக்கு, அவங்களுக்கு ஒரு 7-8 ஒரு கொடுக்க 5 கட்சி உள்ள அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 20-15 சீட்டோ கொடுப்போம். உங்களுக்கு இஷ்டம்னா வரலாம், இல்லைனாலும் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டோம், உங்களுடைய உணர்வுகளுக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னன்னா, காங்கிரஸுக்கு பாதையை காட்டி இதுதான் பாதை, வெளியே போங்க அப்படின்னு நேரடியாக சொல்லாமல் சொல்லுவது. அதில் இன்னொன்று இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ பிரேமலதா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 1/2% வாக்குகள் பிரேமலதா கூட உள்ளே வந்திருக்கு. 1/2% தான் இருக்கும். அது 2021 ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு நான் சொல்கிறேன். அமமுகவோட அவங்க அலையன்ஸ் வச்சுருந்தப்போ அவங்க 60 தொகுதிகளில் போட்டிட்டு 0.4% வாங்கினாங்க. ஸோ 1/2% இன்னும் கொஞ்சம் கௌரவமாக சொல்கிறேன், அதுக்கும் குறைவாக இருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோதான் இருக்கும். இதை தாண்டி டிஎம்கேக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா, 5000 ரூபாய் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அது ஒரு பெருவாரியான வாக்குகளை கொண்டு வந்து சேர்க்கும். அப்படிங்கிறப்ப இனிமேல் எதுக்கு காங்கிரஸுக்கு எதுக்கு ஈல்ட் ஆகணும்? காங்கிரஸுக்கு ஒரு பாடத்தை கற்று தருவோம். ஸோ எங்களை நம்பித்தான் காங்கிரஸுங்கிறத உணர்த்துவோம். இப்போ என்ன பிரச்சனை? ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அது அது வந்து காங்கிரஸ்க்கு ஈக்குவலண்டா தேமுதிக பெர்ஃபார்மன்ஸ். காங்கிரஸ்க்கு ஈக்குவல்னு சொல்கிறேன், தேமுதிகவும் இருக்கு, அதோட அந்த 5000 ஸ்கீமும் இருக்கு, ரெண்டும் சேர்ந்து. அதனால தான் அந்த ஸ்கீமிங் சேர்த்து சொல்கிறேன். எனக்கு தேமுதிகக்கு இருக்கிறது 0.5% தானே, காங்கிரஸுக்கு 3-4% இருக்கும். அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டும் இருக்கிறப்போ நீங்கள் எதுக்கு இது சொல்லாமல் சொல்லுவது? ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் தேவையே இல்லை. இருந்தாலும் பாவப்பட்டு உங்களுக்காக ஏதோ சில சீட்டு கொடுக்குறோம். இது வந்து ஸ்டாலின் அவருடைய பெருந்தன்மையின் அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற சீட்டு. இதை பயன்படுத்திக்க உங்களுடைய இஷ்டம். ஸோ 15 சீட்டு தருவோம், இல்லாட்டி 20 சீட் தருவோம், வாங்கிக்கோங்க. காங்கிரஸ் இது அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? காங்கிரஸ் என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு? காங்கிரஸ் என்ன கேம் பிளான் பண்ணணும்னு சொல்கிறேன். காங்கிரஸுக்கு கொஞ்சமேனும் ராஜதந்திரம் இருந்தால், கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் காங்கிரஸ் வந்து விஜயோட போவது புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும். அது ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ விஜயோட நீங்கள் போகிறீங்க, காங்கிரஸ் போகுது. அப்படி போகிற பட்சத்தில் புதுச்சேரியில் அவங்க ஆட்சியை பிடித்து விட முடியும். புதுச்சேரியில் இன்றைக்கும் காங்கிரஸுக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது, விஜய்க்கும் செல்வாக்கு இருக்குது. அப்போ ஒரு சின்ன சிட்டி ஸ்டேட்டில் அவங்க வந்து ஆட்சியை பிடிப்பது உறுதியாகும். இது ஒன்று. ரெண்டாவது, கேரளத்தில் விஜய்க்கு ரொம்ப ரசிகர்கள் கூட்டம் அதிகம் உண்டு. மம்முட்டிக்கும் மோகன்லாலுக்கும் இணையான ஒரு கூட்டம் இருக்குது. அப்படிங்கிறப்போ அவரை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினா ஆல்ரெடி காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய நிலையில் இருக்குது, அந்த வெற்றியை ஸ்வீப்பாக மாற்றலாம். அப்படிங்கிறப்போ விஜயோடு கூட்டணி வைத்தால் அவங்களுக்கு 2 மாநிலம் கிடைக்கும். டிஎம்கேயோட கூட்டணி வைத்தால் சில தொகுதிகள் கிடைக்கும். ஸோ தொகுதி வேணுமா, சில மாநிலங்களை கைப்பற்றுவதா அப்படிங்கிற சாய்ஸை நோக்கி வித்தியாசமாக யோசிச்சாங்கன்னா விஜயோட அவங்க கூட்டணி வைப்பாங்க. இது ஒன்று. ஆனால் காங்கிரஸ் டிஎம்கே விட்டு போனால் டிஎம்கேக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும். காங்கிரஸுடைய உண்மையான வாக்குகள் ஒரு 4% தான் இருக்கும். ஆனால் அதனுடைய இம்பேக்ட் ஒரு 7-8% வரைக்கும் இருக்கும். இப்போ காங்கிரஸும் இருக்கின்ற காரணத்தினால தான் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு, முஸ்லீம்ஸ் ஓட்டு எல்லாமே அப்படியே இன்டாக்ட் டிஎம்கேக்கு வந்து கொண்டு. இப்போ இஸ்லாமியர் எல்லா கட்சியுமே இப்போ திமுகக்குள்ள தானே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இஸ்லாமிய கட்சியை வச்சு இஸ்லாமியர்கள் சொல்ல முடியாது.
எங்க இஸ்லாமியர்கள் பெருவாரியா இருக்கிற இடத்துல இஸ்லாமிய கட்சியை ஒரு திராவிட கட்சி துணை இல்லாமல் நின்று ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க. இப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தனியா நின்று ராமநாதபுரம் எம்பி கான்ஸ்டியூன்சில எவ்வளவு ஓட்டு வாங்குவாங்க? தனியா நின்னு என்ன செய்வாங்க? டிஎம்கேயோட சேர்ந்து இருக்கிறதுனால தான். அதனால இந்த கட்சிகள் ஒன்றும் பெருசா வந்து அந்த மைனாரிட்டிஸ் ரெப்ரசன்டேட்டிவ்லாம் சொல்ல முடியாது. அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்ல உறுப்பினர்களாக இருக்கிற முஸ்லீம்ஸை காட்டிலும் டிஎம்கேல உறுப்பினர்களாக இருக்கிற முஸ்லீம்ஸ் அதிகம். இல்ல எல்லாருமே உள்ள வந்துட்டாங்களே கேக்குறேன். தமிமுன் அன்சாரி உள்ள வந்துட்டாரு, எஸ்டிபி உள்ள வர்றாரு, வெளியில வர்றாருங்கிறது தனிநபர்கள் வந்து என்னங்க செய்யணும்? ஓட்டுல உள்ள வரணும். இங்க தனிநபர்களா நீங்க சொல்லிடு இவங்க உள்ள வந்தா என்ன, வெளியில போனா என்ன, ஓட்டு உள்ள வரணுமே. இப்ப கிறிஸ்துவராக இருக்கிற விஜயும் அதே போல சோனியா காந்தி இந்த லெகசில வரக்கூடிய காங்கிரஸும் ஒரே இடத்துக்கு வந்தால் அப்போ கிறிஸ்தவர்கள் வேற விதமா திங்க் பண்ணுவாங்களே. இதெல்லாம் இருக்குல்ல. அப்படிங்கிறப்போ அதாவதுங்க எப்போதுமே காங்கிரஸுங்கிறது ஒரு மல்டிப்ளைங் ஃபேக்டருங்க. அது வந்து கூட்டணியில பிளஸ்ஸா உள்ள வரும், ஆனால் வாக்குகள் வந்து மல்டிப்ளை ஆகும். அதனுடைய எஃபெக்ட் அந்த மாதிரி. இந்த காங்கிரஸ் இருக்கிறதுனாலேயே ஒரு சிறுபான்மையினர் உள்ள வருவாங்க, பல்வேறு ஆட்கள் உள்ள வருவாங்க. இப்போ காங்கிரஸுக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு கிடையாது, ஆனால் தமிழ்நாட்டில் ராகுலுக்குன்னு ஒரு செல்வாக்கு உண்டு. இதை எப்படி நீங்க புரிஞ்சுப்பீங்க? அந்த விதமாக தான். அப்படிங்கிறப்போ இப்போ காங்கிரஸுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு இப்படி ஒரு முடிவெடுத்தா, அதாவது விஜயோட போவது. இதன் மூலமா காங்கிரஸ் வந்து டிஎம்கேக்கு பாடம் கற்பிக்க முடியும். இதை நான் வேற ஒரு விதமா யோசிக்கிறேன். ஒருவேளை காங்கிரஸ் திமுகவுடன் இருக்க போவதில்லை அப்படிங்கிற முடிவெடுத்தா அது 2024 எடப்பாடியார் எடுத்த முடிவு போல இருக்கும். 2024 எம்பி எலெக்ஷன் அப்போ என்டிஏ விட்டு வெளியே வருவதுன்னு எடப்பாடியார் ஒரு முடிவெடுத்தார். அது அவருக்கு ரொம்ப தேவையில்லாத ஒரு தேர்தல். ஸோ தனக்கு தேவையில்லாத ஒரு தேர்தலை அப்படி ஒரு முடிவெடுத்ததன் மூலம் பிஜேபிக்கு அதிமுக எந்த அளவுக்கு தேவை என்பதை உணர்த்தினார். அதே போல இப்போ டிஎம்கே விட்டு வெளியே வருவது அப்படிங்கிற ஒரு முடிவை காங்கிரஸ் எடுத்தார். தனக்கு தேவையில்லாத ஒரு தேர்தலில் திமுகவுடைய வெற்றிக்கு காங்கிரஸ் எந்த அளவுக்கு தேவை என்பதை காங்கிரஸ் திமுகவுக்கு உணர்த்த முடியும். ஆனா இங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல பல பேர் அதை விரும்பலையே. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பல பேர் விரும்பலைன்னு சொல்ல திமுக அதுல வந்து ஒரு ஸ்பிளிட் இருக்கு. அதுல வந்து ஒரு ஸ்பிளிட் இருக்கு. என்னன்னா இந்த திமுக அனுசரணை, திமுக உதவியோடு, திமுக வாக்குகளோடு ஜெயித்து இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ, சிட்டிங் எம்பிஸ் தான் கூட்டணி வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் ஒரு பூத்து லெவலில் இருக்கிறதுலேருந்து அதனுடைய அந்த அந்த கழகத்தினுடைய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், அதாவது காங்கிரஸினுடைய அடிமட்ட தொண்டர்கள், நிர்வாகிகள், இவங்க அத்தனை பேரும் டிஎம்கேயோட கூட்டணி கூடாது என்று நினைக்கிறார்கள். நீங்கள் அந்த எம்பிஸ்லேயே இவர் மாணிக்கம் தாக்கூர் விரும்புகிறாரா? ஜோதி கூட விரும்புகிறாரா? சுதா விரும்புகிறாரா? பிரவீன் சக்கரவர்த்தி விரும்புகிறாரா? அதெல்லாம் இல்லையே. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ டிஎம்கே கூட்டணி இல்லை என்கிற முடிவை காங்கிரஸ் எடுத்தால் காங்கிரஸ் இரண்டாக கூட பிளவுபடலாம். 96 ஒன்று நடந்தது, ஞாபகத்தில் இருக்கா? 96 முழுக்க முழுக்க ஏடிஎம்கேக்கு எதிரான சென்டிமெண்ட்ஸ் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. ஏன்னா அப்பதான் அந்த வளர்ப்பு மகன் திருமணம் பயங்கர ஆடம்பரமா நடந்தது. மக்கள் அத்தனை பேர் ஜெயலலிதா சசிகலா மேல ஒரு வெறுப்புல இருந்த டைம். அந்த டயத்துல மக்களுடைய சென்டிமெண்ட்ஸே புரிஞ்சுக்காம காங்கிரஸ் மேலிடம் ஜெயலலிதாவுடன் கூட்டணியின் முடிவெடுக்க அதை மூப்பனார் எதிர்த்து வெளியில வந்து தமாகன்னு ஒரு கட்சியை தேர்தலுக்கு சில காலத்துக்கு முன்னால ஆரம்பிச்சு டிஎம்கேயோட கூட்டணி ஸ்வீப் பண்ணாங்க. ஞாபகத்தில் இருக்கா? அதே போல இப்போ இதுல என்ன விஷயம்னா, 1996 அன்னைக்கு வந்து மக்கள் ஜெயலலிதாவை வெறுத்தாங்க. அன்னைக்கு இருந்த ஒரு சூழ்நிலை. அதிமுகவை வெறுத்தார்கள். அதை காங்கிரஸ் பயன்படுத்தி கொண்டு காங்கிரஸ் உடைந்தது. மூப்பனார் தலைமையில் இன்னொரு கட்சி உருவாயிற்று. இப்போ என்ன அப்படின்னா, டிஎம்கே மேல கடுமையான அதிருப்தி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மக்கள் மத்தியில் இருக்கு. காங்கிரஸுக்கும் காங்கிரஸ்லையும் டிஎம்கே மேல கடுமையான அதிருப்தி. உங்க திருச்சி வேலுச்சாமியில் ஆரம்பிச்சு
பிரவீன் சக்கரவர்த்தி வரைக்கும். அப்படிங்கிறப்போ இப்போ காங்கிரஸுக்குள்ளே வெர்டிகுலர் ஸ்பிளிட் ஆகும். ப்ரோ டிஎம்கே எம்எல்ஏஸ் எம்பிஸ், ப்ரோ டிஎம்கே காங்கிரஸ், இந்த ஆன்டி டிஎம்கே காங்கிரஸ் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்குள்ள ஸ்பிளிட் ஆகலாம், 2 அணிகளாக கூட பிரியலாம், ஏதோ ஒரு திசை நோக்கி போகும். இப்போ ஆக்சுவலாக காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க முடியாமல் யோசிப்பதே இந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான். இப்போ அவங்க விஜயோட கூட்டணி சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் விஜயோட கூட்டணி வச்சால் தமிழகத்தில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியை காப்பாற்ற முடியுமாங்கிறது அவங்க டவுட். எப்போதுமே டிஎம்கே டாக்டிக்ஸ் இதுதான். இப்போ பாமகவில் தந்தை மகனுக்கு இடையில் பிரச்சனை. ஒரு தடவை அன்புமணி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், பாமகவில் இன்று இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கு பின்னால் இருப்பது திமுக அப்படின்னு. இப்போ அதே போலத்தான் வன்னியரசு அவர்கள் திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். இப்போ நாளைக்கு திமுக விட்டு வெளியில் வரணும்னு திருமாவளவன் ஒரு முடிவை எடுத்தால் வன்னியரசு முதல் ஆளாக அதை எதிர்ப்பார். என்னன்னா ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் தனக்கான ஒரு ஸ்லீப்பர் செல்ல ரொம்ப தெளிவாக அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஆர்கானிக்காகவே உருவாகிற மாதிரியான ஒரு சூழலை திமுக வெற்றிகரமாக உருவாக்கும். அதுதான் அவர்களுடைய ராஜதந்திரம். இப்போ ராகுலுக்கும் சரி காங்கிரஸுடைய மேலிடத்துக்கும் விடப்பட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால். ஆக்கபூர்வமா ஒரு முடிவெடுத்து விஜயுடன் கூட்டணின்னு அனௌன்ஸ் பண்ணினார். கட்சியா இருக்குமா? தமிழக காங்கிரஸ் ஒரே கட்சியாக இருக்குமா? இதுதான். இப்ப இதை வச்சு அவங்கள முடிவெடுக்க முடியாத ஒரு இடத்துல ஒரு முட்டுச்சந்தில் கொண்டு வந்து டிஎம்கே நிறுத்தி இருக்கிறது. ஸோ முட்டுச்சந்தில் நிறுத்தியாச்சு. அப்படின்னா என்னதான் வழி? அப்போனா இவங்க கூட்டணிலே தொடரும். சரி, கூட்டணியில் தொடர்ந்தால் ஸ்டாலின் என்ன கொடுக்குறாரோ அதுதான். அவர் அள்ளியும் கொடுக்கலாம், கிள்ளியும் கொடுக்கலாம். இல்லை, இப்போ இவ்வளோ கட்சிகள் இருக்கு, எப்படி அள்ளி கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ அப்படின்னா கிள்ளி தான் கொடுப்பாங்க, கொடுக்கறதும் வாங்கிட்டு போக வேண்டியதுதான். அவ்வளவுதான். அவ்வளவுதான் காங்கிரஸுடைய தன்மானம். இப்போ மாணிக் தாக்கூர் சொல்லி இருக்கிறார், நான் இனிமேல் தேர்தலில் போட்டியிட மாட்டேன். இப்போ டிஎம்கே ரொம்ப வெற்றிகரமாக ஒரு ப்ளே பண்ணிட்டாங்க பாருங்க. இவ்வளவு தூரம் ஊன்னு சத்தம் போட்டவங்கள தேர்தலே நிற்க மாட்டேன்னு அவங்களே சொல்ல வச்சுட்டாங்க. இவ்வளவு தூரம் அவங்க சத்தம் போட்ட எல்லாமே வேஸ்ட்டு. கேசி வேணுகோபாலை கூட்டணி தொடர்கிறது சொல்ல வச்சுட்டாங்க. அப்படி சொன்ன கேசி வேணுகோபாலை சந்திக்க மாட்டேன்னு அவரை அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டாரு. இப்போ பிரேமலதா உள்ளே கொண்டு வந்து அடுத்த இது காங்கிரஸை டெரரைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எந்த பக்கம் போகிறதுன்னு காங்கிரஸுக்கு தெரியலை, முடிச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப திக்கு தெரியாத காட்டில் திணறி கொண்டு இருக்கிறது காங்கிரஸ். அதாவது இந்தி கூட்டணிக்கே தலைமை தாங்க முடியாத ஒரு சூழல் இருக்க மாதிரி தெரியுது. அங்கேயே ஸ்டாலின் அங்கேயும் ஒரு ஆப்பு. இந்திய கூட்டணிக்கு தலைமை தாங்கும் தகுதி ஸ்டாலினுக்கு இருக்கிறது, அவர் தலைவராகணும்னு காங்கிரஸை சேர்ந்த மணிசேகரையர் சொல்லுகிறார். அதையும் காங்கிரஸே ப்ரப்போஸ் பண்ணியாச்சு. முடிஞ்சுதா? ரொம்ப அழகா ஒரு கேம் பிளான். ஆக்சுவலாக ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ நடக்கிற இந்த ஈவெண்ட்ஸ், இந்த டர்னிங், இது ஒவ்வொன்றும் ஒரு லெசனுங்க. பிரமாதமாக டிஎம்கே கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கேமெல்லாம் விளையாடுறாங்க, ஆனால் மக்கள்கிட்ட எடுபடணும், ஜெயிக்கணும்ல. நீங்களே சொன்னீங்க 5000 போதும், 5000 வச்சே இவ்வளவு அப்படின்னு டிஎம்கே கருதுகிறதுன்னு தான். 5000 போதும். நான் ஏன் ஒப்பீனியன் நான் சொல்ல, 5000 வச்சு சொல்றேன், 5000 வச்சு ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு திமுக நம்புகிறதுன்னு நான் சொல்றேன். ஒரு சர்வே தேமுதிகவை கூட்டிட்டு வந்தா 31 சீட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்களா. அந்த சர்வே அடிப்படையில தான் இந்த முடிவே எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அது யார் எடுத்த சர்வே? என்ன சர்வே? நாங்களும் 5000 கொடுத்த அன்னைக்கு நாமக்கல் பக்கத்தில் நாங்கள் சர்வே பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக நெகட்டிவாக வேற ஒரு ரிப்போர்ட் போகுது. ஏன் 5000 கொடுக்கணும்னு இப்போ தான் தோணுதா? எலெக்ஷனுக்கு முன்னால் தான் தோணுதா? ஏன் இந்த 5000ல் 3000 எங்களுக்கு ரெகுலராக வர வேண்டியது தானே? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் வர வேண்டியதா? அது மொத்தமாக சேர்த்து கொடுத்துருக்காரு. 2000 தானே கூட கொடுத்துருக்காரு. 5000 இதெல்லாம் அதில் ஒரு சில பேர் கிராமத்தில் இருக்க ஒரு லேடி கேட்குறாங்க, ஆட்சிக்கு வந்ததுமே தரோம்னாங்க, 2 வருஷம் கழிச்சு தானே தந்தார். அப்புறம் 2 வருஷம் பாக்கி 24,000 கொடுக்கறதுக்கு பதில் 5000 கொடுத்து அல்வா கொடுக்குறாங்கக்கும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதாக்கும் உள்ள பேசுகிறாங்க. மக்களை ரொம்ப லேசுப்பட்டவங்கன்னு நினைக்காதீங்க. இன்னொன்று, பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு முக்கியமான எக்ஸ்பதிவு போட்டிருந்தாங்க, அது ரொம்ப முக்கியமானது. அதாவது
தேர்தலுக்கு முன்னால் இதே போல் மானாவாரியாக அள்ளி விட்ட பல கட்சிகள் இருக்கு. அப்படி அந்த மாதிரி கடந்த 3 ஆண்டுகளில் 9 மாநிலங்களில் 9 ஆளுங்கட்சிகள் இப்படி அள்ளி விட்டுருக்கு. அந்த 9ல் 5 மாநிலங்களில் 5 ஆளுங்கட்சிகள் தோற்று இருக்கின்றன. இப்போ நம்ம மாநிலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரத்தில் வருஷத்துக்கு 1 லட்சத்துக்கு மேலே கூடுதலாக பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஸ்கீம்ஸை ஜெகன்மோகன் ரெட்டி அள்ளி விட்டுருந்தார், படுதோல்வி அடைந்தார். தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் இதே போல் பண்ணியிருந்தார், தோற்று இருக்கிறார். அதனால இந்த ஸ்கீம்ஸே காப்பாற்றும்னு சொல்ல முடியாது. இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் மெக்கானிசம், இது கிளிக்காகவும் இல்லாமல் போகும். இன்னொன்று, எப்போதுமேங்க இந்த ஸ்கீம்ஸே காப்பாற்றிடாதுங்க. இப்போ 2021 தேர்தலில் அதிமுக தோற்றது. அதிமுக ஆட்சி காலத்தில் ஸ்கீம்ஸே இல்லையா? அம்மா உணவகம் இருந்தது, தாலிக்கு தங்கம் இருந்தது, கொண்டு வந்தாங்க. அதே போல வருஷா வருஷம் வந்து கரெக்டா லேப்டாப் வழங்கினாங்க. இத்தனை ஸ்கீம் இருந்து ஏடிஎம்கே தோற்றதே. இப்ப இந்த ஸ்கீமுக்காக ஓட்டு போட்டுனா ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கணும்ல, யோசிச்சு பாருங்க. தாலிக்கு தங்கம் இப்ப அதெல்லாம் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே போல வருஷா வருஷம் லேப்டாப் தர்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் டயத்துல இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இதை வந்து மக்கள் கேட்குறாங்க, ஏன் எலெக்ஷன் வந்துருச்சுன்னு இப்போ தர்றீங்க, தரணும்னு நினச்சிருந்தா அம்மா மாதிரி வருஷா வருஷம் தந்துருக்கலாம்ல, அப்படிலாம் கேட்குறாங்க கிராமத்தில். ஸோ ஸ்கீம்ஸே காப்பாற்றிடாதுங்க. உங்களுக்கு வந்து ஃபேவரா ஒரு அலை இருக்குன்னு வச்சுப்போம். இந்த தேர்தல் உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் களத்தில் இருக்குன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கீம்ஸ் பயன்படுமே ஒழிய இந்த ஸ்கீம்ஸே எல்லாத்தையும் செஞ்சிடாது. இது வந்து சர்வரோக நிவாரணி கிடையாது. அப்படிலாம் இருந்திருந்தால் ஏடிஎம்கே தோற்று இருக்கவே கூடாது. அவங்க செஞ்சதோட கம்பேர் பண்ண இவங்க ஒண்ணுமே செய்யல. தாலிக்கு தங்கமே தந்தாங்க. இன்னைக்கு தங்கம் என்ன விலை? இப்ப ஜெயலலிதா காலத்துல கொடுத்த தங்கத்தை இன்னைக்கு வித்தாங்கன்னா என்ன ரேட்டுக்கு விற்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு அதனுடைய வேல்யூ என்ன? இவ்வளவுலாம் பண்ண அந்த ஏடிஎம்கே தோற்று இருக்குங்க. அதனால இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னொன்று, எலெக்ஷன் நெருங்குற போது எத்தனை பேர் இந்த ஞாபகத்தில் வச்சிருப்பாங்க, அது வேற இருக்கு. 4 நாளைக்கு இது வண்டி ஓடும். நாங்கள் நாமக்கல்ல சர்வே பண்ணோம்னு சொன்னோம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது, காலையில் கிரெடிட் ஆயிடுச்சு. காலையில் 10-11 மணி வாக்கில் நாங்கள் சர்வே பண்ணுறப்போ இதுக்கு சாதகமான ஒரு கருத்து வருது. பரவாயில்ல, 5000 கொடுத்துருக்காரு, 5000 கிரெடிட் ஆயிடுச்சு, 5000 வாங்கிட்டு அப்புறம் எப்படி சார் நம்ம ஓட்டு போடாமல் இருக்கிறது, இப்படி ஒரு பார்வை. நாங்கள் ஒரு 11:30 மணியோட ஸ்டாப் பண்ணிட்டோம். ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்கு ஸ்டாப் பண்ணிட்டு அதே இடத்துல திரும்ப அதே சர்க்கிளில் அதே லொக்காலிட்டியில் ஒரு 4-5 மணிலேருந்து திரும்ப ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கேப்புக்கு அப்புறம் நாங்கள் திரும்ப ஆரம்பிக்கிறோம். அன்பிலீவபிள், கம்ப்ளீட்டாக எகென்ஸ்டாக சொல்கிறாங்க. அதாவது அந்த அந்த டிவியில் அந்த நியூஸ் போயிட்டு இருக்கிறது அந்த டைத்தில் மட்டும்தான் புஷ். 6 மணி நேரத்தில் மக்கள் மறந்துட்டாங்க. இன்னும் 2 மாதம் ஆக போகுது எலெக்ஷன், 60 நாள் ஞாபகத்தில் வச்சிருக்கணுமே. அதனால இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் டிஎம்கே நம்புகிறது, அவ்வளவுதான் விஷயம். சரி, இப்போ டிஎம்கே கூட்டணி ஃபுல்லாக சீல் ஆயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை இன்னமும் வாய்ப்புகள் இருக்கா? இன்னும் ட்ரை பண்ணுவாங்களா? இன்னும் வாய்ப்பு என்ன இருக்கு? ஒருவேளை டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த பக்கமாக அந்த பக்கமாக ஏதாவது துண்டு போடுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் கிருஷ்ணசாமி அங்கே போவார்னு எனக்கு தோணலை. அநேகமாக இந்தியாவுக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் காங்கிரஸை அவங்க ரீட்டைன் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். 22ஆம் தேதி காங்கிரஸோட முதல்ல பேச்சுவார்த்தை நடைபெறுமாங்கிறதுல எனக்கு டவுட் இருக்கு. குழு தானே சார் அமைப்பாங்க, அதுக்கப்புறமா தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். 22 அவங்க குழு அமைக்க போறாங்க. இல்லை 22ஆம் தேதியிலிருந்து பேச்சுவார்த்தை தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு முதல் நாள் 21ஆம் தேதி அவங்க அமைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். 22லேருந்து பேச்சுவார்த்தை தொடங்கும். இப்போ 22ஆம் தேதி காங்கிரஸுக்கு அழைப்பு இருக்குமா இல்லையா தெரியல. ஒருவேளை அழைப்பு இருக்காதுன்னா அதை ஸ்மெல் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு முன்னாலேயே ஒரு முக்கிய முடிவை காங்கிரஸ் எடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை காங்கிரஸ் ஒரு முக்கிய முடிவை எடுத்து திமுக கூட்டணிக்கு நேரு எதிரான ஒரு முடிவை அறிவித்தால் இவங்க இப்போ முயன்று உருவாக்கின இந்த பெர்செப்ஷன் கேம் இருக்குல்ல, அதில் மிகப்பெரிய உடசல் ஏற்படும். அது பெரும் பாதிப்பை உருவாக்கும்.
ஏற்கனவே ஒரு மிக பெரும் பாதிப்பை விஜய் நிகழ்த்தி இருக்கிறார். அவர் எவ்வளவு ஓட்டை பிரிக்க போறார் என்ன ஏது தெரியல. ஆனால் ஒரு பெரும் பாதிப்பு டிஎம்கேக்கு காத்து இருக்கிறது. அதோட காங்கிரஸும் வெளியில போச்சுன்னா ஒரு கடுமையான பாதிப்பு இருக்கும். அதனால என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து பார்க்கணும். அதனால இதுக்கு மேல புதிய கட்சிகள்னு ஒன்று வராது. காங்கிரஸ் அந்த கூட்டணியில் நீடிக்கலாம், இல்லைன்னா காங்கிரஸ் வெளியேறலாம். இதுக்கு மேல புதுசா எந்த சேஞ்சஸும் இருக்காது. என்டிஏ சைடுல டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளே வரலாம். சரி, இப்போ இங்கேயும் கதவை சாத்திட்டாங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு வேற வாய்ப்பில்லை. அப்போ என்டிஏல அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சம்மதித்தால் பெரியவர் ராமதாஸ் உள்ளே வரலாம். ஏன்னா அவர்கிட்ட கேட்காமல் ராமதாஸை விட மாட்டார். இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து எங்கள் அப்பா வந்தால் அப்புறம் அவ்வளோதான், நான் இருக்க மாட்டேன், எதையாவது சொல்லலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது அன்புமணி சம்மதித்தால் அவர் வருவார். அப்படி இல்லை அப்படின்னா பெரியவர் ராமதாஸ் அவர்களுக்கு திருசங்கு தான். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் கௌரவத்தை காப்பாற்றும் விதமாக அவர் தேர்தலில் போட்டியிடாமலே இருந்து விடலாம். அதற்கு வாய்ப்பு இருக்கு. அவர் ஒருவேளை போட்டியிட்டால் எங்கெல்லாம் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தொகுதி கொடுக்குதோ அந்த இடத்துல நின்னா அவர் ஸ்பாயிலரா இருப்பார்ல. அதான் நான் போட்டியிட மாட்டார்னு சொல்றேன். அப்படி ஒரு முடிவு எடுத்துருவாங்க. இப்போ நீங்க போட்டியிட்டு மோசமான தோல்வி அடைச்சிட்டீங்கன்னா உங்களுடைய ஹைட்டு என்னன்னு தெரிஞ்சு போகுங்க. ஒரு பிஎம்கேவுடைய நிறுவனர் பட்டு மோசமான தோல்வி அடைஞ்சு ரொம்ப சொற்பமான வாக்குகளை மட்டுமே ராமதாஸ் பெறுகிறான்னு வச்சுப்போம். அவருடைய ஆதரவு கேண்டிடேட்ஸ் தனிச்சு நின்று பெறுறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப மோசமான செய்தியெல்லாம் கொடுக்கும். ஏன்னா அவருடைய அந்திம காலத்தில், அவருடைய வயசான காலத்தில் இவ்வளவு ஒரு கௌரவ குறைவான ஒரு தேர்தல் தோல்வியை அவர் சம்மதிப்பாரா? அதுக்கு சேஃபாக என்ன செய்யலாம்? தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கி கொள்ளலாம். தேர்தலை ஒதுங்கி கொண்டு உங்கள் மனசாட்சிப்படி வாக்களியுங்கள், எதையாவது ஒன்று சொல்லிட்டு அவர் ஒதுங்கிக்கலாம். அதுதான் சேஃபான டெசிஷனாக இருக்கும். சரி. ஸோ என்னை பொறுத்தளவில் என்னுடைய பார்வை, ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக என்னுடைய பார்வை, ராமதாஸ் அவர்களுக்கு ரெண்டே வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று என்டிஏவுக்குள்ளே அகாமடேட் ஆகுது, இல்லைன்னா தேர்தலில் போட்டியிடாமல் இருப்பது. இல்லை இன்னொன்று இருக்குது, விஜயோட போகலாமே அப்படின்னு. அவருடைய ஹைட்டுக்கும் அவருடைய இதுக்கும் கடைசியில் விஜய் பார்த்து உனக்கு 5 சீட்டு 10 சீட்டுன்னு சொல்லி விஜய் தயவில் அவர் நின்று, அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அதை வந்து ராமதாஸ் ஏற்றுக்கொள்வாரான்னு தெரியலை. இன்னொன்று விஜய்க்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்கும்னு தெரியாது. விஜயை நம்பி எப்படி போகிறது? ஆக்சுவலாக விஜயை நம்பி போக முடியாது, அவருக்கு எவ்வளோ ஓட்டுன்னே நமக்கு தெரியலை. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால்தான் மிகச்சிறிய கட்சிகள் கூட இன்னைக்கு வரைக்கும் விஜய் பக்கம் போய் ஒட்டலை. இப்போ வரைக்கும் விஜயோட ஒரு கட்சி கூட அதிகாரபூர்வமாக கூட்டணி அமைக்கலை. என்ன காரணம்? விஜய் மேலே எந்த கட்சிக்குமே நம்பிக்கை இல்லை. கூட்டம் வருது எல்லாம், அதெல்லாம் ஷோ. ஏன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் பல ஆண்டுகளாக இந்த ஃபீல்டில் இருந்துட்டு வராங்க. எத்தனையோ பேரை பார்த்துருப்பாங்க, எத்தனையோ கட்சியை பார்த்துருக்காங்க. அவங்களுடைய அனுபவத்துக்கு முன்னால் விஜய் ஒன்றுமே கிடையாது. அப்படிங்கிறப்ப இந்த கூட்டத்தை தாண்டி அவங்க யோசிப்பாங்க. அவரும் 2 மாநில மாநாடாக சொல்லிக்கிட்டே இருக்கார், என்னோட கூட்டணிக்கு வாருங்கள், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூவி கூவி அழைக்கிறார். ஒருத்தர் வரலையே, ஒரு கட்சி வந்துதான். என்ன காரணம்? எந்த கட்சிக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லை. இப்போ இதெல்லாம் ராமதாஸ் யோசிப்பார்ல. அதனால அவர் போட்டியிலிருந்து அவர் வந்து போட்டியிடுவதை தவிர்ப்பார் ராமதாஸ். அப்படி இல்லையா அதிமுக கூட்டணிக்குள்ள வருவார். 2024 அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கணும் தானே அவர் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் அன்புமணிக்கு. அன்னைக்கு அன்புமணி தானே என்டிஏவுக்குள்ள போனார். அதை பெரியவர் ராமதாஸே பின்னால் அவங்களுக்கு இடையில முரண்பாடு முற்றினதுக்கு பிறகு வெளிப்படையாவே சொன்னாரே. அதனால என்டிஏவுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லையா அவர் போட்டியிடாமல் இருப்பார். சரி, இப்போ வந்து தொடர்ந்து பிஜேபி மீது டெய்லி ஒரு நாளைக்கு எப்படியாவது ஒரு விமர்சனமாக சட்டப்பேரவையிலையும் சரி, இல்லை எந்த அறிவிப்பு கூட சரி, பட்ஜெட்டு போடும்போதும் சரி, எல்லாத்துக்கும் காரணம் தமிழகத்தில் ஒரு நல்லது நடக்காமல் இருக்குன்னா அதுக்கு காரணம் நிச்சயமாக மத்திய அரசு, பாஜக அரசு அப்படின்னு சொல்லி பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையை தொடர்ந்து உருவாக்க முயற்சிக்கிறதா திமுக? ஆனால் இது 2017 கை கொடுத்த மாதிரி இந்த தடவை கை கொடுக்காது. ஏன்? களம் கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. இன்னொன்று இது சட்டப்பேரவை தேர்தல், இது பிஜேபி சென்ட்ரிக் எலெக்ஷன் கிடையாது.
நீங்கள் ஒரு லோக்சபா எலெக்ஷனில் இப்படி சொல்லலாம். அதுக்கு அனுசரணையாக ஒரு களத்தை ஒரு ஒரு சென்டிமெண்ட்ஸ் உருவாக்கலாம். ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் இப்படி சொல்லிட்டு இருந்தாலே நீங்கள் தோல்வியை நோக்கி பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். எந்த நல்லதும் நடக்காது, விட மாட்டேங்குது அப்படின்னு ஒரு 5 வருஷ காலமும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நல்லதை நீங்கள் செய்வீங்க, இந்த தடைகளை மீறியும் நல்லது செய்வீங்கன்னு நம்பித்தானே மக்கள் உங்களுக்கு வாக்களித்தாங்க. இப்போ உங்களால் செய்யவே முடியாது, பிஜேபி மத்தியில் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் உங்களால் எந்த நல்லதும் செய்ய முடியாதுன்னா மக்கள் என்ன முடிவெடுப்பாங்க? இன்னும் அடுத்த ஒரு 25 வருஷத்துக்கு பிஜேபி தான் இருக்க போகுது, எதுக்கு நீங்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு? ஸோ அதுக்கேற்றபடியான ஒரு ஆட்சியை நாங்கள் இங்கே அமர்த்திட்டு போகட்டும், அப்படி கொண்டு வந்துடுவாங்கள்ல. இப்போ பிஜேபி சரி ப்ராக்டிக்கலாக பேசுவேன், பிஜேபினால என்ன உங்களுக்கு நட்டப்பட்டு போச்சு? எடப்பாடி பழனிசாமி இருந்தபோது ஒரே வருஷத்தில் 11 மெடிக்கல் காலேஜுக்கான அனுமதியை மோடி அரசிடமிருந்து பெறவில்லையா? யோசிச்சு பாருங்க, பெற்றாரா இல்லையா? வேற எந்த மாநிலத்துக்கு அவங்க ஆட்சி செய்யக்கூடிய யூபிக்கு இவ்வளோ ஒதுக்கீடு கிடையாதுங்க. 11 மெடிக்கல் காலேஜ் சாங்ஷன் ஆச்சு. அப்படின்னா 11 மெடிக்கல் காலேஜுகளை பெறக்கூடிய ஒரு திறமை சாதுரியம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்தது. ஸ்டாலினுக்கு அந்த சாதுரியம் இல்லைன்னா அதுக்கு யார் என்ன செய்ய முடியும்? இப்போ எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி நடக்கிறப்ப தான் மதுரையில் வந்து எய்ம்ஸுக்கு மத்திய அரசு அடிக்கல் நாட்டியது. இன்றைக்கி பிரம்மாண்டமாக அதை கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க 900 பெட்ஸோட. அதில் வந்து ஃபஸ்ட்டு பிளாக்கு சீக்கிரம் வந்துருங்கிறாங்க. இந்த 2026 இந்த எண்டுலேயே அதை ஓப்பன் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. கண்ணுக்கு முன்னால் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த ஆஸ்டின்பட்டி தோப்பூர் அந்த பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஒன்று கேட்குறேன், 1999லேருந்து 2014 வரைக்கும் 15 ஆண்டுகள் மத்திய அரசில் அங்கே வைத்தது தானே திமுக. மத்திய ஆட்சியிலும் மத்திய அதிகாரத்திலும் பங்கெடுத்தது தானே. இந்த 15 ஆண்டுகளுக்குள்ள டிஎம்கே நினைச்சிருந்தா தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு இடத்துல எய்ம்ஸ் கொண்டு வந்திருக்க முடியாதா? அதை கொண்டு வந்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி. யாருடைய உதவியோட? மோடியின் உதவியோட. என்ன செய்யலைங்க? இன்னைக்கு புதிதாக கட்டப்பட்டு இருக்கக்கூடிய லோக்சபால செங்கோல், தமிழனுடைய செங்கோலை நிறுவி இருக்கிறது மோடிங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க செங்கோல் என்கிற தமிழ் சொல் அத்தனை பேருக்கும் தெரியும். இன்னைக்கு சர்வதேச மிகப்பெரிய சர்வதேச மாநாடுகள் நடைபெறக்கூடிய இடம் டெல்லியில். அதுக்கு பேர் பாரத் மண்டபம்னு பேர். மண்டப் அப்படி கிடையாது, மண்டபம். தமிழ்ல பேர் வச்சிருக்காங்க டெல்லியில். இது மோடி காலத்தில் நடந்தது. இப்போ என்ன இவங்க சாதிச்சிட்டாங்க? கல்வி. சரி, அதே போல நீங்க நீட்டை எடுத்து நீட்டு சரி, அப்போ இவங்க ஒன்று அள்ளி விட்டாங்க, அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு. நீட்டு வர்றதுக்கு முன்னாலேயும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். நீட்டு வர்றதுக்கு முன்னாலேயும் அரசு பள்ளியை சார்ந்த மாணவர்கள் வருஷத்துக்கு 9 பேர் 10 பேர் செலக்ட் ஆனால் அதிசயம். அதே நேரத்தில் திருச்செங்கோடு நாமக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோழிப்பண்ணை ஸ்கூல்ஸ் நிறையா இருந்தது. அதில் ஒரு சில ஸ்கூல்லேருந்தே நிறைய பேர் மொத்தத்தில் ஒரு 45% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு காலம் இருந்தது. அப்போது இதை வச்சுட்டு அரசியல் பண்ணல எடப்பாடி பழனிசாமி. 7.5% ஒதுக்கீடை கொண்டு வராரு. ரைட்டா? ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே ஒரு கல்வியியல் ஆர்வலர் ஒருத்தர் முன்னால் அவங்க கேட்டு வாங்கினது ஒரு 10 வருஷத்தில் கூடி மொத்தமே 10 வருஷமும் சேர்த்து அரசு பள்ளி மாணவர்கள் மொத்தம் 19 பேர் தான் மெடிக்கல் காலேஜுக்குள்ளேயே என்டர் ஆகியிருந்தாங்க. இது வந்து நீட்டு வர்றதுக்கு முன்னாடி. 7.5% இடஒதுக்கீடு வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு வருஷா வருஷம் மோர் தென் 400 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு மெடிக்கல் காலேஜ், அரசு மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் வாங்கிட்டு இருக்காங்க. 400. 10 வருஷம் சேர்த்தே 20 பேருக்கு மேலே போகலை. இப்போ வருஷத்துக்கு 400 பேருக்கு மேலே. இன்னைக்கு நீங்கள் போய் ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் கூட ஏதேனும் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் என் மகன் இல்லாட்டி என் மகன் அந்த மெடிக்கல் காலேஜில் படிக்கிறா, இந்த மெடிக்கல் காலேஜில் படிக்கிறான்னு சொல்லுவாங்க. இது சாதிச்சது யார்? இதுக்கான ஐடியா எங்கே தெரியுமா வந்தது? ஜேபி நட்டா சொன்னார் ஒரு தடவை.
என்னன்னா சும்மா நீட்டுன்ட்டு இதில் ஈஸியாக கொண்டு போகலாம். இப்போ நீட்டுனால கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு தனியாக இடஒதுக்கீடு கொடுக்கலாமே, அதை மாநில அரசே செய்யலாமே, அதுக்கு எந்த தடையும் இல்லையேன்னு போகிற பக்கம் சொல்லிட்டு போனார். அது வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னதான் எனக்கு நினைவு. டக்குன்னு எடப்பாடி கவர்மெண்ட் பிடிச்சிட்டாங்க. எடப்பாடியார் இம்மிடியட்டாக 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. கடைசியில் திராவிட மாடல் என்ன செய்தது அப்படின்னா ஒரே ஒரு போராட்டம் ஒன்று நடத்தினாங்க. அதில் எவ்வளோ பெரிய நாடகம்லாம் நடந்தது. என்னன்னா 7.5% இடஒதுக்கீடு அது சம்பந்தமாக பில்லை பாஸ் பண்ணியாச்சு. பில்லில் கவர்னர் கையெழுத்து போடணும். இந்த பில்லை நான் கையெழுத்து போடலாமா அப்படின்னு கேட்டு ஒரு ஒப்பீனியனுக்காக அன்னைக்கு இருந்து சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவுக்கு அவர் அனுப்பிச்சிருக்காரு. துஷார் மேத்தாட்டேருந்து பதில் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது. அதனால கவர்னர் கையெழுத்து போடல. ஆக்சுவலாக துஷார் மேத்தா அப்புறம் அனுப்பிச்சிட்டார். அனுப்பிச்ச உடனே நாளைக்கு கவர்னர் கையெழுத்து போட போகிறார் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. டிஎம்கேக்கு சோர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. உடனே அதுக்கு முதல் நாள் கையெழுத்து போடுவதை தாமதம் செய்யும் கவர்னரை கண்டிக்கிறோம்னு ராஜ்பவனுக்கு எதிர்த்தாப்புல ஒரு 50 பேர் டிஎம்கேக்காரங்க கூட்டி ஒரு பெரிய போராட்டம் ஆகுன்னு ஒரே கோஷம் எழுப்பி கலைஞ்சு போயாச்சு. இப்போ அடுத்த நாள் அவர் கையெழுத்து போட்டார். ஆனால் டிஎம்கே இப்படி ஒரு இது பண்ணிட்டு எங்க போராட்டத்தினால்தான் இந்த 7.5% வந்ததுன்னு இவங்க சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சு கவர்னர் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாலையும் இவங்க போராட்டம் நடத்துறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னால எடப்பாடி கவர்மெண்ட் 7.5% இடஒதுக்கீடுக்கு நடைமுறைக்கு வந்து விட்டா ஜீவோ அடிச்சாங்க. கவர்னர் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாலேயே எடப்பாடி கவர்மெண்ட் வந்து ஜீவோ பாஸ் பண்ணாங்க. இது அந்த சீக்வன்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும் தான் இது தெரியும். ரைட்டா? அது காரணம் இவங்க இப்படி ஒரு போராட்டம் நடத்த போறாங்கிறது கவர்மெண்ட் ஸ்பெல் பண்ணிச்சு. கடைசியில் இப்போ சட்டப்பேரவையில் 2 நாளைக்கு முன்னால மா சுப்பிரமணியன் அவர்கள் 7.5% இடஒதுக்கீட்டு காரணம் நாங்கள் சொல்லுகிறார். 7.5% இடஒதுக்கீடு ஐடியாவை சொன்னது ஜேபி நட்டா, அதை அமல் பண்ணது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், கையெழுத்து போட்டது RN ரவி கவர்னரு. கடைசியில் இதில் சம்பந்தமே இல்லாதவங்க டிஎம்கே எங்களால் இந்த 7.5% ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. அதனால தமிழகத்துக்கு என்ன நன்மை செய்யற, தமிழ்கிற சொல்லும் தமிழ் மிக தொன்மையானது அப்படிங்கிற ஒரு விஷயமும் உலகம் முழுக்க அதிகாரபூர்வமாக பரப்பி கொண்டிருப்பதே மோடி தான். மோடி ஒவ்வொரு மேடைக்கு மேடை இன்டர்நேஷனல் ஃபார் அத்தனையும் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஐநா சபையில் அவர் வந்து தமிழ் மேற்கோளோட பேசாத நாளே கிடையாது. வேற எங்க போனாலும் சரி ஒரு இடத்துல அவர் பேசுகிறார், உலகின் மிக தொன்மையான மொழியான அந்த தமிழ் பேசுகிற தேசத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை வேற எந்த இந்திய பிரதமரும் சொன்னது கிடையாது. அவர் ஒரு குஜராத்தியாக இருந்தாலும் தமிழனை காட்டிலும் தமிழ் மீது ஒரு பெருமிதமும் காதலும் கொண்டவராக மோடி இருக்கிறார். அப்படிங்கிறப்போ ஒண்ணுமே செய்யல, ஐயோகோ அப்பகோன்னா ஏன் பிஜேபி செய்யல, நீங்க செய்யறதுக்கு ஏதாவது செய்யுங்க. அதுக்காகத்தானே உங்களை அனுப்பிச்சாங்க 5 வருஷம். 5 வருஷமும் புலம்பிக்கிட்டே இருக்கிறதுக்காக ஒரு சட்டப்பேரவை, அதாவது பார்லிமெண்ட்ல 5 வருஷமும் வெளிநடப்பு செய்யறாங்க, 5 வருஷமும் சட்டப்பேரவையில் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இவர்கள் எதுக்கு தேர்வாகணும்? இவங்களை எதுக்கு மக்கள் வந்து இந்த சட்டமன்றத்துக்கு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும்? எங்க வெளிநடப்பு செய்யறதுல ஆர்வம் காட்டுகிறவங்கள எதுக்குங்க அங்க வரைக்கும் அனுப்பணும்? பேசாம இங்கேயே ரீட்டைன் பண்ணிட வேண்டியதானே. புலம்பிக் கொண்டே இருப்பதற்கு ஒரு ஆட்சியா? அதுக்காக தான் இப்போ அரசமைப்பு சட்ட திருத்தம் வரைக்கும் வந்தாச்சுல, மாநில சுயாட்சி வேணும், எங்களுக்கே எங்க கையில எல்லாத்தையும் கொடுத்துருங்க. இது வந்து அப்படின்ற ஒரு அர்த்தமற்ற கோரிக்கை. ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இது வந்து மக்கள் விரோத கோரிக்கை. அதாவது மாநில சுயாட்சி, அதாவது மத்திய அரசில் அனைத்து மாநிலங்களுக்கும் பங்கேற்பை உறுதி செய்யும் விதத்தில் அரசமைப்பு சாசனம் திருத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் சொல்லுகிறார்கள். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு 1991 2014 வரை மத்தியில் மாநில கட்சிகளுடைய ஆட்சி தான் நடந்தது, கூட்டாட்சி தானே நடந்தது. அப்போ அரசமைப்பு சாசனத்தில் ஏதேனும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டனவா? எந்த திருத்தமும் இல்லாமல் அப்படித்தானே நடந்தது. அப்படின்னா மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி, இந்த கூட்டாட்சியை நடத்தணும் அப்படின்னா
அதுக்கு அரசமைப்பு சாசன சட்டமே தேவையில்லைங்க. ஸோ மத்தியில் கூட்டாட்சி நடக்கணுமா இல்லாட்டி ஒரு கட்சியினுடைய ஆட்சி நடக்கணுமா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது மக்கள். தொடர்ச்சியாக 91லேருந்து 2014 வரைக்கும் மோரலஸ் ஒரு 30 ஆண்டுகள் மத்தியில் கூட்டாட்சியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மக்கள் தீர்மானித்தார்கள். அதுக்கப்புறம் 2 எலெக்ஷனில் தனி கட்சி ஆளட்டும்னு மக்கள் தீர்மானித்தார்கள். இந்த தடவை மீண்டும் கூட்டணி ஆட்சிக்கு மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். இது மக்கள் தீர்மானிக்கக்கூடிய விஷயம். இப்போ என்னன்னா, மக்கள் தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை அரசமைப்பு சாசனம் தீர்மானிக்கணும்னு ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிகிறார். அதனால தான் இது மக்கள் விரோத ஆசை அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் இந்த கோரிக்கை இதுக்கு முன்னால எழுப்பல? ஏன்னா கிட்டத்தட்ட தொடர்ந்து 15 வருஷ காலம் இவங்க ஆட்சியில் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தேவைப்படலை. இப்போ ஒரு டெஸ்பரேட்டாக இருக்காங்க, ஒரு விரக்தியில் இருக்காங்க. இனி அடுத்த ஒரு 25-30 வருஷத்துக்கு மத்திய அரசு பக்கமே இவர்களால் போக முடியாத போல ஒரு சூழ்நிலை. இப்போ என்ன, அந்த சூழ்நிலையை அரசமைப்பு சாசன திருத்தத்தின் மூலம் உள்ள கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. மத்தியில் கூட்டாட்சியா, கூட்டணி ஆட்சியா, தனிக்கட்சி ஆட்சியா, இதை தீர்மானிக்கிற இடத்தில் இருப்பது மக்கள்தான். இந்த மக்களுடைய இடத்தை அரசமைப்பு சாசனத்தை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறதே மக்கள் விரோத கருத்து. இது தவறான கருத்து. அந்த குரியன் ஜோசப் அவர்கள் அந்த தலைமையில் அமைத்த குழு பரிந்துரையில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆளுநரை வந்து இங்கே எந்த மாநிலமோ அந்த மாநில உறுப்பினர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் தேர்ந்தெடுத்து கொடுக்குற 3 பேரில் ஒருத்தரை தான் நியமிக்கணும் அப்படின்ற மாதிரியான பரிந்துரைகள் எல்லாம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, மாநில சட்டப்பேரவை தேர்தல்னா மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்தணுன்ற அளவுக்கு அதில் பரிந்துரைகள்லாம் கொடுக்க. பொதுவாக டிஎம்கேட ஸ்டைல் என்னன்னா, அவர்களுக்கு சாதகமான கண்ணோட்டம் கொண்ட நீதிபதிகளை, அது ஓய்வு பெற்ற நீதிபதிகளை வச்சு அவங்களா ஒரு கமிட்டின்னு ஒன்று போட்டுப்பாங்க. அந்த பேப்பர்ஸை வாங்கி வச்சுப்பாங்க. அது ஒரு பெரிய டாக்குமெண்ட் மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 69இல் ராஜமன்னார் கமிட்டி என்ன கூறியது என்றால் அப்படிம்பாங்க. அது அவங்க போட்டது தான். அதே போல் இப்போ அவர்களுடைய பார்வையை கொண்டு இருக்கக்கூடிய நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில் அப்பப்போ ஒரு கமிட்டியை போடுவாங்க. அந்த கமிட்டியின் அறிக்கை என்ன கூறுகிறது என்றால் அப்படின்னு. இப்போ ஜோசப் குரியன் கம்ப்ளீட்டாக ஆன்டி மோடி, ஆன்டி என்டிஏ அந்த மனநிலை கொண்டவர். ஜோசப் குரியன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தப்போ என்ன நடந்து கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. அப்போ வந்து ஒரு ஈஸ்டர் தினம்னு நினைக்கிறேன். அந்த டயத்தில், அந்த நாளில் பிரைம் மினிஸ்டர் அனைத்து நீதிபதிகள் கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அப்போ எல்லாருமே, அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸாக டட்டு இருந்தார்னு நினைக்கிறேன். அப்போது அழைப்பு விடுத்திருந்தார். அப்போ இம்மிடியட்டாக பிரைம் மினிஸ்டருக்கு ஜோசப் குரியன் ஒரு கடிதத்தை மோடிக்கு எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, இந்த மாதிரி சிறுபான்மையினருடைய ஃபங்க்ஷனை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளணும். இந்த மாதிரியான ஃபங்க்ஷனில் நீதிபதிகள் மீட்டிங்கு அது இதுன்னு வச்சுக்கிறது அவ்வளோ சரியில்லை. நான் ஒரு கிறிஸ்தவர் என்கிற முறையில் எனக்கு ரிலீஜியஸ் டியூட்டிஸ் இருக்குது. அந்த நாளில் நான் என் ஃபேமிலியோடு இருக்கிறது அவசியம். நான் கேரளாவுக்கு போகிறேன், அதனால் நீங்கள் கூட்டிருக்கிற இந்த மீட்டிங்க்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதவர். இப்படிப்பட்ட ஜோசப் குரியன் தலைமையில் தான் இப்போ அவங்க கமிட்டி போட்டிருக்காங்க. இதுதான் ஏன் இவர் கோகோய் தலைமையில் இவங்க வந்து ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். இவங்க செய்வாங்களா? என்னன்னா, இவங்களுக்கு சாதகமாக இவர்கள் கண்ணோட்டத்திலேயே இருக்கக்கூடிய, இவர்களுடைய அரசியல் கண்ணோட்டமே இருக்கக்கூடிய நீதிபதிகளை செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க தலைமையில் இவங்களா ஒரு கமிட்டின்னு போட்டுப்பாங்க. இவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதை அவங்க சொல்லிடுவாங்க. அந்த நீதிபதியை சொல்லிவிட்டார், இவர் ஓய்வு பெற்ற இது உச்ச நீதிமன்ற நீதிபதி அவரே சொல்லிவிட்டார், அண்ணா அன்றே சொன்னார் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லிவிட்டு இன்னும் இந்த கமிட்டி ரிப்போர்ட் இருக்குல்ல, இதையே காட்டி இன்னொரு 50 வருஷத்துக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ 69 வந்த ராஜமன்னார் கமிட்டி பற்றி இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. இதே போல் இது. ஸோ ஒரு டாக்குமெண்ட்டை டெவலப் பண்ணிடுவாங்க. அது ரொம்ப சுருக்கங்க. டிஎம்கே எது செய்தாலும் விஞ்ஞானபூர்வமாக செய்யும், அவ்வளவுதான். மிக்க நன்றி சார். நன்றி.